உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சங்கள் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு, முருகர், அம்பிகை, ராமர், கிருஷ்ணர் முதலிய உருவங்கள் சிற்ப முறைப்படி செய்து வழிபட வேண்டியவர். அவை சிற்ப லட்சணத்துக்கு மாறுபட்டு இருந்தால் வழிபாடு செய்பவர்களுக்கு நன்மை கிடைக்காது. ஆனால் பிள்ளையார் உருவம் அப்படி அல்ல. மஞ்சளை அரைத்து ஒரு சிறு குழந்தை கூட பிடித்து வைத்தால் போதும், பிள்ளையார் தயார். பிள்ளையார் அவ்வடிவிலே எழுந்தருளி அருள் புரிவார். அன்பர்கள் இதை மனதிலே நிரப்பிக்கொண்டு அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு காணாமல் போகும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 28/3/2025 கிழமை, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் பங்குனி 14வது நாள். இன்றைய விசேஷம் ஒப்பிலியப்பன் கோவில் சீனிவாச பெருமாள் விடைமாற்று விழா, மன்னார்குடி ராஜகோபாலசாமி பரமபதநாதர் திருக்கோலம், திருவாரூர் தியாகராஜர் பவனி, சதுர்தசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை, பிறகு 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, திதி சதுர்தசி இரவு 7:24 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரட்டாதி இரவு 9:44 வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ஆயில்யம், மகம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கடகராசி மற்றும் சிம்ம ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, தொகுப்பு என்னவென்றால் அரசியலிலே வெற்றி தரும் யோகங்களும் பரிகாரங்களும். ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கு மற்றொரு கிரகத்திற்கும் உள்ள சம்பந்தம்தான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற யோகங்களை ஆராய்ந்தால் 300க்கு மேல் வரும். அவற்றில் சூரிய யோகங்களும் பஞ்சமகா புருஷ யோகம் என்று 5 யோகங்கள் உள்ளன. சூரிய யோகங்கள் வேசி யோகம், வாசி யோகம், சுப உபச்சாரி யோகம் என்று 3 வகையாய் உள்ளது. பத்திர யோகம், ருசக யோகம், சச யோகம், அம்ச யோகம், மாலவியா யோகம் என பஞ்சமகா புருஷ யோகங்கள் 5. சூரிய யோகம், வேசி யோகம். சூரியனுக்கு 2வது வீட்டில் சந்திரன், ராகு கேதுகளை தவிர வேறு கிரகங்கள் இருந்தால் பண வருவாய் அதிகரிக்கும், எதிரிகளை வெல்லக்கூடிய திறமைகள் அதிகமாய் இருக்கும். வாசி யோகம், சூரியனுக்கு 12லே ராகு கேதுகளை தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் பெரும் புகழுக்கு உரியவராக மாற்றும். சுப உபசாரி யோகம், சூரியனுக்கு இரு பக்கத்திலும் 2 ராசிகளும் கிரகங்கள் இருந்தால் நல்ல பண வருவாய், பேரும் புகழும் உண்டாகும். பஞ்சமகா புருஷ யோகங்கள். பத்திர யோகம், புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நின்றார். அந்த ஜாதகர் கம்பீரமான தோற்றத்தோடு சபைகளில் பேசும் தன்மையை பெற்றிருப்பார். நல்ல பண வருவாயும் அவருக்கு இருக்கும். ருசக யோகம், செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திர திரிகோணத்தில் இருந்தார். அந்த ஜாதகர் நல்ல பேரும் புகழும் பெற்றவர், தீர்க்கமான ஆயுளை அடைவார். பண வருவாய், எதிரிகளை வெல்லும் திறமை, உத்தரவுகளை பிறப்பிக்கும் பெரிய உத்தியோகங்கள்,
அமைச்சர் பதவி போன்றவை வந்து சேரும். தசயோகம் சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்று அல்லது கேந்திரத்தில் நின்றால் நல்ல படிப்பு, சொத்து, வாகனங்கள், உயர் உத்தியோகம் எல்லாம் வரும். இருந்தாலும் பொல்லாத குணமும் சேர்ந்திருக்கும். அம்சயோகம் குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நின்றார். நல்ல பெயரோடு பண வருவாய் பெற்று சீமானாய் வாழ்வார். மாளவியா யோகம் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நின்றார். நல்ல தோற்றமுடையவராயும் பேரும் புகழ் உள்ளவராயும் தன்மானம் உள்ளவராயும் தனவானாகவும் வாகனங்கள் உள்ளவராயும் காமம் அதிகம் உள்ளவராயும் இருப்பார். மேற்கண்டவாறு சூரிய யோகத்தையும் பஞ்சமகா புருஷ யோகத்தையும் பெற்றவர்கள்தான் அரசியல் வாழ்க்கையில் அரசாங்கத்தில் உயர் பதவியை அடைவார். இந்த யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த எளிய பரிகாரத்தை செய்தால் விரைவில் பலன் கிடைக்கும். முதலாவது பரிகாரம், சூரிய யோகத்தை பெற காலை எழுந்தவுடன் தவறாமல் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். மாதம் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே நவகிரகங்கள் உள்ள சூரியனுக்கு விளக்கேற்ற வேண்டும். ஆவணி மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை மாதம் முழுவதும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்க வேண்டும். அப்படி செய்பவர்களுக்கு சூரிய யோகம் கிடைக்கும். அரசியலும் அரசாங்கத்திலும் உயர் பதவி கிட்டும். இரண்டாவது பரிகாரம், மாதம் ஒரு முறையாவது அருகில் உள்ள ஆலயத்தில் அமைந்துள்ள நவகிரக சந்நிதிக்கு சென்று சூரியனை வணங்கி மற்ற கிரகங்களையும் வணங்கி வர வேண்டும். பஞ்சமகா புருஷ யோகத்திற்கு மிகவும் துணையாய் நிற்பவர் சிவபெருமான். எனவே மாதத்தில் உத்திர நட்சத்திரம் வரும் அந்த நாளிலே சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்பவர்களுக்கு பஞ்சமகா புருஷ யோகங்கள் தவறாமல் கிடைக்கும். அரசாங்கத்திலும் அரசியலும் உயர் பதவி கிட்டும். இப்படிப்பட்ட பொருத்தமான பரிகாரத்தை யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன். நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் ஒரு பாவமாக பார்த்து கொண்டே வருகிறோம். லக்ன பாவம் பார்த்தோம், இரண்டாவது பாவம் பார்த்தோம், மூன்றாவது பாவம், நான்காவது பாவம், ஐந்தாவது பாவம், இப்பொழுது ஆறாவது பாவத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆறாவது பாவம் என்பது ரணம், ருணம், சத்ரு என்று பாகங்களை குறிக்கிறது. இப்பொழுது ஆறாவது இடத்திலே இருக்கின்ற கிரகங்கள் அது கொடுக்கின்ற பலாபலன்களை இப்பொழுது நாம் தொடர் நிலையில் பார்க்க இருக்கின்றோம். சந்திரன் 6ல் நிற்க, சந்திர தசாவில் ஜலதோஷம், சளி தொல்லை, மஞ்சக்காமாலை, சந்திரன் 8லே நிற்க நோய் ஏற்படும். செவ்வாய் 6லே நிற்க தசா நடந்தால் இரத்த சம்பந்தப்பட்ட நோய், குடலில் புண், அறுவை சிகிச்சை, கட்டி போன்றவை உண்டாகும். புதன் 6லே நிற்க தசை நடந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி, நரம்பு தளர்ச்சி ஏற்படும், மூட்டு வலி, இடுப்பு வலி, மலச்சிக்கல், வெண்குஷ்டம், சூரியம். குரு 6லே நிற்க தசா நடந்தால் புற்றுநோய், சர்க்கரை நோய், காது வலி, குடல் வலி. சுக்கிரன் 6ல் நிற்க தசா நடந்தால் பிறப்பு உறுப்புகளில் பிரச்சனை வரும். சனி 6லே நிற்க தசா நடந்தால் பக்கவாத நோய், முதுகு தண்டில் நோய், புற்றுநோய். இவர் மட்டும் 6லே பலம் பெற்றால் எவ்வித நோய்களையும் வராது, பலம் குறைந்தால் வரும். ராகு 6லே நிற்க பலம் குறைந்தாலும் நோய் ஏற்படும், பலம் அதிகரித்தாலும் யோகத்தை செய்யும், குடல் வலி, புற்றுநோய் ஏற்படும். கேது தசா நடந்தால் வயிற்று வலி, அஜீர்ணம், பித்த நோய், விஷக்கடி, அலர்ஜி, தோல். கேது தசாவில் நல்ல பலன்கள் நடந்தாலும் சில நோய்கள் வரும். நாளை தினம் எந்தெந்த ராசியிலே எதை சுட்டி காட்டுகிறது, சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற இதர முக்கியமான கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாளை தினம் நாம் தொடர் நிலையில் பார்க்க இருக்கின்றோம். ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று, செவ்வாய் கடக ராசிக்கு செல்வதால் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை தேடி வரப்போகிறதாம். உங்கள் ராசி இதிலே இருக்கா? செவ்வாய் கடக ராசிக்கு செல்வதால் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை தேடி வரப்போகுதா? உங்கள் ராசி இதிலே இருக்கா? ஜோதிடத்தின்படி கிரகங்கள் சீரான இடைவெளியில் தங்கள் நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. இந்த இயக்கங்கள் அனைத்தும் ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. வேத ஜோதிடத்தின்படி மார்ச் 30ஆம் தேதி 2025 அன்று சைத்திரா நவராத்திரி தொடங்குகிறது. அதே நேரத்தில் ஏப்ரல் 3ஆம் தேதி 2025 அன்று செவ்வாயின் பெயர்ச்சி தொடங்குகிறது. கிரகங்களின் தளபதியான செவ்வாயின் பயிற்சியானது மிகவும் சக்தி வாய்ந்தது. சைத்திரா நவராத்திரியிலே செவ்வாய் கடக ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார்.
இது சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமான பலன்களை அள்ளி கொடுக்க போகின்றார். இதனால் சில ராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய போகிறார். ஓர் கிரகமான செவ்வாய் ஆற்றல், லட்சியம், தைரியம் மற்றும் மன உறுதியை அளிக்கிறது. ராசிகளின் வழியாக செவ்வாய் நகர்வது ஒருவரின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை உறுதி செய்கிறது. இந்த பதிவிலே எந்தெந்த ராசிக்காரர்கள் செவ்வாய் கடக ராசிக்கு செல்வதால் அதிர்ஷ்டத்தை அடைய போகும் ராசிகள் என்னென்ன என்பதை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலிலே மிதுனம். சைத்ரா நவராத்திரியிலே செவ்வாயின் சஞ்சாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களை அளிக்கும். செவ்வாய் மிதுன ராசிக்கு செல்லுகின்ற காரணத்தால் பேச்சு இல்லத்திற்கு பயிற்சி அடைகின்றார். இதன் விளைவாக அவர்களுக்கு தைரியம் மற்றும் வீரியம் அதிகரிக்கும். அவர்கள் சமுதாயத்திலே மரியாதை மற்றும் கௌரவத்தை பெறுவார். மேலும் வணிகர்கள் புதிய ஒப்பந்தங்களின் மூலம் பெரிய லாபத்தை அடையலாம். மேலும் அவர்கள் வியாபாரத்தை புதிய பகுதிகளிலே விரிவுபடுத்தலாம். மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். உங்கள் சிக்கிய பணம் அனைத்தும் எளிதாய் மீட்கப்படும். மேலும் வாகனம் அல்லது சொத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் பேச்சில் முன்னேற்றம் ஏற்படும். இதனால் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பான பலன்களை அளிக்கும். செவ்வாயின் ராசி பெயர்ச்சி கன்னி ராசிக்கு 11வது வீட்டிலே சஞ்சாரம் செய்வதால் கன்னி ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் வருமானத்தை மேம்படுத்த நிறைய வாய்ப்புகளை பெறுவார். வருமானம் அதிகரிப்பதால் பொருளாதார நிலை மேம்படும். அவர்களின் வருமானத்திற்கு புதிய வழிகள் திறக்கும். இதனுடன் அரசு அல்லது நிர்வாகத்துறையில் சிலருக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட தூரம் பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலும் அது எதிர்பாராத நன்மைகளை அளிக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சீராக இருக்கும். மேலும் பல்வேறு பணிகளை வெற்றிகரமாய் முடிக்க ஆரோக்கியம் உதவியாக இருக்கும். அடுத்தது விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி அபிரிதமான பலன்களை அளிக்கப் போகிறது. செவ்வாய் விருச்சக ராசியின் அதிபதியாய் இருப்பதால் விருச்சக ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலே வாழ்க்கையிலே மகத்தான வெற்றியை பெறலாம். அவர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும். மேலும் துணையுடன் தரமான நேரத்தை செலவிட முடியும். இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய அதிர்ஷ்டம் பிரகாசமாக இருக்கிறது மற்றும் வருமானம் அதிகரிக்கிறது. அவர்களின் சுமூக உறவு வலுவடையும். மேலும் குறுகிய அல்லது நீண்ட பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் கிடைக்க உள்ளன. அரசாங்க வேலைக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இப்போது அதில் ஒரு படி முன்னேறுவார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் அவர்களுக்கு வெற்றிக்கும் உறுதுணையாக இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள். சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே. கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலே சனி பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியிடப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பலன்களை பெற்று மகிழ்ச்சியாக நீங்கள் வழிநடத்தலாம். மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது. இதே பகுதியில் மாத பலன், வருடப்பலன், பெயர்ச்சி பலன்களும் வெளியிடப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி 6வது பகுதி, கடைசி பகுதி, அந்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொதுபலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனிபலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் வாதம் வேண்டாம். இதிலும் கவனம் தேவைப்படுகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம்.
கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு விவகாரங்கள் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விவாதம் வேண்டாம். இதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நாள். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். திடீர் செலவுகள் கையிருப்பை கரைக்கலாம். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பார். வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வந்து நீங்கும். தலைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் கையிருப்பு கரைக்கலாம். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யும் போது கூடுதல் கவனம் தேவை. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வந்து நீங்கும். தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிறருக்கு வாக்கு கொடுப்பதை தவிர்க்கவும். கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும். யாரையும் தூக்கி எறிந்து பேசாது. வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியரும் வாதம் வேண்டாம். பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். செலவுகளும் அதிகரித்தாலும் பணத்தேவையை ஓரளவு சமாளிப்பீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிறருக்கு வாக்கு கொடுப்பதை தவிர்க்கும். கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும். யாரையும் தூக்கி எறிந்து பேசாது. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் வாதம் வேண்டாம். பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் பண தேவைகளை ஓரளவு சமாளிப்பீர்கள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக நீடிப்பதா பகல் 4:47 வரை மாலை பொழுது கடக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் சற்று எச்சரிக்கையாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புத மந்திரத்தை பாடி வர சந்திராஷ்ட தினம் தீட்சணை மட்டுப்படும். சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு மாலை பொழுது 4:47 பிறகு சந்திராஷ்டம் தொடங்க இருக்கின்ற காரணத்தால் இவர்கள் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக சிவப்பதிகம் அல்லது கோளாறு பதிகத்தை பாடி வர சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினரின் ஆதரவு பெருகும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். வாகனம் சிறு சிறு தொந்தரவுகளை தரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். எனினும் தாயாரின் உடல்நிலையில் மட்டும் அதிக கவனம் தேவை. சிலருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு பெருகும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனங்கள் சிறு சிறு தொந்தரவு தரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். எனினும் தாயாரின் உடல்நிலையில் மட்டும் அதிக கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் நாள். கவனம் தேவை. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவீர்கள். நியாயத்தை பேச போய் பெயரை கெடுத்து கொள்ள நேரிடும். வியாபாரத்தில் புது முதலீடுகளை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம். கவனம் தேவைப்படுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவிலே குழப்பம் அடைவீர்கள். நியாயத்தை பேச போய் பெயரை கெடுத்து கொள்ள நேரிடும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது முதலீடுகளை தவிர்க்கவும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம். கவனம் தேவைப்படுகின்ற நாள்.
விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினரின் ஆதரவு பெருகும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். வாகனம் சிறு சிறு தொந்தரவுகளை தரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தால் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். எனினும் தாயாரின் உடல்நிலையில் மட்டும் அதிக கவனம் தேவை. சிலருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு பெருகும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனம் சிறு சிறு தொந்தரவுகளை தரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். எனினும் தாயாரின் உடல்நிலை மட்டும் அதிக கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் நாள். கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களோடு பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும். சிலருக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். எனினும் எதிர்பார்த்த லாபம் உண்டு. மொத்தத்தில் உங்கள் திறமை மற்றும் விடாமுயற்சியை கொண்டு சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களோடு பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும். புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். எனினும் எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் உங்கள் திறமை மற்றும் விடாமுயற்சியை கொண்டு சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சில நேரங்களில் வெறுப்பாக பேசுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது. வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக அவமானங்கள் வந்து நீங்கும். நாவடக்கம் தேவைப்படுகின்றன. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில நேரங்களில் வெறுப்பாக பேசுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது. திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். கவனம் தேவை. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும். நாவடக்கம் தேவைப்படுகின்றன. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள். இரண்டாவது முயற்சியிலே சில காரியங்கள் முடியும். சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள். வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலை சுமை குறையும். கடினமாய் உழைக்க வேண்டிய நாள். உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இரண்டாவது முயற்சியிலே சில காரியங்கள் முடியும். சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வீர்கள். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் வேலை சுமை குறையும். கடினமாய் உழைக்க வேண்டிய நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அவ்வப்பொழுது மனதிலே குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழியிலே வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும். உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் மனதிலே சஞ்சலம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவ்வப்போது மனதிலே குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழியில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும். உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் மனதிலே சஞ்சலம் ஏற்படும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.